فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தாலாவுடைய இரக்கம், அல்லாஹ் இந்த உயர்தரமான மாதத்தை நசீபாக்கி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய என்னென்ன வாக்குறுதிகள் வாக்களிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த வாக்குறுதிகளை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். ரமதான் போன ரமதான்ல இருந்தவர்கள் இந்த ரமதான்ல நிறைய பேர் இல்லை. இந்த ரமதான்ல அல்லாஹ் எங்களுக்கு வாய்ப்பு அளிச்சிருக்கிறான். ரமதான் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப நாங்க எந்த அளவுக்கு இந்த ரமதான் சரியான முறையில பாவிப்போமோ அல்லாஹ் வரக்கூடிய ரமதானையும் எங்களுக்கு நசீபாக்குவான். இருக்கக்கூடிய ரமதான் அழகான முறையில நாங்க கழிக்கிற நேரத்துல அல்லாஹ் இன்னும் நல்ல அமல்களுடைய பாக்கியங்களை எங்களுக்கு நசீபாக்குறான். Utilizing Ramadan in the correct manner, spending your time in the month of Ramadan, getting closer to Allah subhanahu wa ta'ala, following the sunnah of Rasulullah sallallahu alayhi wa sallam. This is the purpose of our Ramadan. Not only staying in hunger, but thirsty. Besides that, the Ramadan is make your connection with Allah subhanahu wa ta'ala. இதைத்தான் சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைட் பண்ணது. சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முழு லைஃபையும் அப்சர்வ் பண்ணாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கட்டளை முறை பிரகாரம் வாழ்ந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முழு வாழ்க்கையும் சஹாபாக்கள் காப்பி பண்ணாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சஹாபாக்களை பற்றி சொல்லும் பொழுது ஆமினு கமா ஆமனன் நாஸ், அந்த மக்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அவர்களை போல ஈமான் கொள்ளும் என்றார். மக்கள் என்றதுக்கு அடையாளம் இந்த குர்ஆன்ல சஹாபாக்கள். சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும், the great companions of Rasulullah sallallahu alaihi wasallam, who followed sallallahu alaihi wasallam each and every moment of sallallahu alaihi wasallam. They captured and they appeared in their life. அவங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு ரசூலுல்லாஹ்வுடைய அசைவையும் கேப்சர் பண்ணாங்க, அதை தன்னுடைய வாழ்க்கையில அமல் செஞ்சாங்க. அதனால தான் சஹாபாக்கள் எங்களோட லீடர்ஸ். சஹாபாக்களுடைய வாழ்க்கை எங்களோட வாழ்க்கைக்கு முன்மாதிரி. ஹயாத்து சஹாபா, த புக் ரிட்டன் பை ஷேக் யூசுப் ரஹிமஹுல்லா, அதில் ஒவ்வொரு சஹாபாக்களுடைய குவாலிட்டிஸையும் கொண்டு வந்துட்டு சொல்லுறாங்க. சஹாபாக்களுடைய வாழ்க்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக வந்தது. அந்த ஒவ்வொரு வாழ்க்கையையும் அல்லாஹ் எங்களுக்கு முன்மாதிரியாக வச்சுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதுல எங்களுக்கு சஹாபாக்கள் வார நேரம், when we come to Sahaba, that the first Sahaba who we take first as a first Sahaba, Abu Bakr radiyallahu anhu. Subhanallah, Abu Bakr radiyallahu anhu அவங்களை தான் நாங்க முதல் சஹாபியாக இருக்கோம். சுப்ஹானல்லாஹ், அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் வாழ்க்கையில அதிகமாக பணம் செலவழிச்சார் என்றா என் தீனுக்காக வேண்டி அது அபூபக்கர் தாங்க. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை புகழ்ந்தாங்க, the loyal friend. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைச்சது இல்லை. ரசூலுல்லாஹ்க்கு யாரும் ஃப்ரெண்ட் இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஒருத்தர் ஃப்ரெண்டாக இருக்கிறதா இருந்தா அது அபூபக்கர் தான். அந்த அபூபக்கரை பத்தி தான் நான் இன்னைக்கு பார்க்க போறோம். எங்களுடைய இந்த ரமதான் த சீரீஸ் ஆஃப் சஹாபாக்களை பத்தி பேசக்கூடிய ரமதானாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். முழுசாக ஃபுல்லாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹு அக்பர், 573வது வருஷத்துல பிறக்கிறான். இது ஹிஜ்ரிக்கு முன்னால, கிறிஸ்துக்கு பின்னால 573வது வருஷத்துல ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பிறக்கிறான். முறவா நாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த பேரை கேட்டா நாங்க என்ன சொல்லுவோம்? What is the name of Abu Bakr radiallahu anhu? Siddiq. What is the actual name of Abu Bakr radiallahu anhu? Abu Bakr radiallahu anhu பேர் வந்து Abdullah bin Uthman. Abdullah bin Uthman bin Amir bin Amr bin Ka'ab bin Sa'ad bin Tayl bin Murrah bin Ka'ab bin Luay. Ka'ab bin Luay ரசூலுல்லாஹ்வுடைய 6வது ஜெனரேஷனுக்கு
ரசூலுல்லாவுடைய 6வது கிராண்ட் ஃபாதருக்கு அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு போய் சேர்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு குறைஷி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறைஷி வம்சத்தை சேர்ந்தவங்க. சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் ரலியல்லாஹு 573வது ஆண்டு பிறக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்காலம் வாலிபத்திலிருந்தே சுப்ஹானல்லாஹ் அந்த மக்கள் சொல்லுவாங்க அவர் மிச்சம் பக்குவமானவராகவும் மக்களோட மிகவும் அழகாக நடந்து கொள்ளக்கூடியவராகவும் இருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு கேரக்டர் அந்த அளவுக்கு எல்லோரும் புகழக்கூடியதாக இருந்துச்சு. அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அவருக்கு 4 மனைவிமார் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மனைவி குதைலா, அவ மட்டும் தான் முஸ்லீம் இல்லை, அவ இஸ்லாமத்துல இருந்தாததுக்கு ஆதாரம் இல்லை. ஆனா 4 வைஃப்ஸும் ஒரே நிக்கால இருக்கவும் இல்லை. ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு திருமணம் முடிச்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு குதைலா மூலமாக அஸ்மாவும் அப்துல்லாவும் கிடைச்சாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. 2வது ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு மேரி பண்ணது உம்மு ரூமான் மூலமாக கிடைச்சது தான் அப்துல் ரஹ்மான் அண்ட் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுமா. அதுக்கு பின்னால முடிக்கிறாங்க அஸ்மா பின்த் உமைஸ், அவங்க மூலமா கிடைக்குது முஹம்மத் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு பின்னால ஹபீபத்தி பின்த் ஹாரிஜா, உம்மு குல்தூம் அவங்களோட வவுட்ல கிடைக்கிற நேரத்துல அந்த மகள் கிடைக்கிற நேரம் தான் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு மரணிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹ்க்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டாக இருந்த ஒரு சஹாபி தான் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு. அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு நாங்க தெரிஞ்சது அபூபக்கர் பின் குன்னியான்றது அபூபக்கர் ஒருத்தருக்கு மகன் இருக்கிறதா. இப்ப எந்த மகன் பேர் அம்மார் இருந்தா நான் அபு அம்மார் கூப்பிடுவான். உங்களுக்கு மகன் பேர் அன்பாஸ் இருந்தா அபு அன்பாஸ் பேசுவான். அப்ப அதுதான் குன்னியத்து. அது அரபிகள்கிட்ட இந்த வழக்கம் தான் பிள்ளைய வச்சு வாப்பட பேரை கூப்பிடுறது. அபு அம்மார், அபு அப்துல்லா, அபு ஜெயித். அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு அபூபக்கர்ன்றது ஏன்? அபூபக்கர்ன்றது பக்கர் இருந்து அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கல. அவங்களுக்கு ஏன் அபூபக்கர் இருந்தா பக்கர் மீன் யங் கமலுக்கு சொல்றது, நல்ல சக்தி உள்ள உஜாரான யங் கமலுக்கு சொல்றது அபூபக்கர். பக்கர்ன்றது யங் கமலுக்கு. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த டைம்ல இந்த எல்லா கமலையும் பார்த்து கொள்ளக்கூடியவங்களாகவும் அதை பராமரிக்கக்கூடியவங்களாகவும் அந்த விஷயத்தை ஃபுல்லா கவனிக்கக்கூடியவங்களா இல்ல. அதனால தான் வாப்பா அவங்களுக்கு வச்ச பேர் நிக் நேம் அபூபக்கர், அதாவது த ஃபாதர் ஆஃப் கமல். அவங்க எல்லா கமல்ஸையும் இவர் தான் பராமரிப்பாரு, பாதுகாத்து கொள்வாரு. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு பின்னால அவங்க பிறக்கிற நேரம் வாப்பா வச்ச பேர் அப்துல் காபா, காபாவுடைய அடிமை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அபூபக்கர் உங்களோட பேரை மாற்றுவோம்னாங்க அப்துல்லாண்டு. ரசூலுல்லாஹ் தான் பேரை மாத்தினாங்க. வாப்பா வச்ச பேர் அப்துல் காபா, காபாவுடைய அடிமை, த ஸ்லேவ் ஆஃப் காபா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நோ வில் சேஞ்ச் இட் இன்டு அப்துல்லா. அப்ப வாப்பாட பேர் என்னது? உஸ்மான். அபூபக்கர் ரலியல்லாஹு வாப்பாட பேர் உஸ்மான். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய உம்மோட பேர் சல்மா பின்த் சஹர். 2 பேருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. சல்மா ஏர்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. வாப்பா மிச்சம் லேட்டாவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. எல்லோருக்கும் தெரியும் புகாரியுடைய நரேஷன், அவங்களோட வாப்பாவை கொண்டு வரப்படுது ஓவர் 90. கேட்டாங்க இது யாரு? இது அபு குஹாஃபா, த ஃபாதர் ஆஃப் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது இவரது பியர்ட் மலைகள்ல வளர்ற ஒரு பூவை போல இருக்கு, செடிய போல இருக்கு, வெள்ளையா, அதுக்கு நிறம் பூசிக்கொள்ளுங்கடா. அந்த இடத்துல இருந்து தான் ஃபிக்ஹுடைய சட்டம் வெளியாகுது. உங்களுக்கு முடி வெள்ளையாகினா நிறம் மாற்றிக்கொள்ளலாம். அது எந்த நிறம்? அது ஆரஞ்சாக இருக்கலாம், மஞ்சளாக இருக்கலாம், வேண்டிய கலர் பிசைட் பிளாக் என்ன செய்யணும், எப்படி பாவிக்கிறது ஃபிக்ஹுடைய கிளாஸ் நாங்கள் வேறையா பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஹஸரத் அபு குஹாஃபா, அதுவும் அவர்களுடைய குன்னியா. ஆனா அவர்களுடைய பேர் உஸ்மான், த ஃபாதர் ஆஃப் அபூபக்கர் ரலியல்லாஹு உஸ்மான். அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு விடயத்தையும் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு எவ்வாறு இருந்தாங்க? ஹி வாஸ் ஸ்லிம், மெலிஞ்சவர். எந்த அளவுக்கு அவங்களோட கால்கள் எல்லாம் சின்னது, மெலிஞ்ச உயர்ந்தவராக இருப்பாங்க. அபியர்ந்தா, if you translate அபியர் into English, literally meaning of அபியர் white. ஆனா அரபிகள் அபியர்ன்றது எங்கட மாதிரி நிறத்துக்கு பொது நிறம் நாங்க லைட் பிரவுன், அதுக்கு தான் அபியர்ந்துவாங்க. ஆனா அவங்க வெள்ள ஒரு மனுஷனை பார்த்து சொல்லுறதா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை அஸ்ஃபர் மீன் எலோண்டுவாங்க. அப்ப எலோன்னு சொன்னா தான் அவர் ஒயிட் அர்த்தம். அது அரபிகளுடைய இது. அது ஈவன் தோ அரபிக் லாங்குவேஜ்ல அபியர்ந்தா ஒயிட் இருந்தாலும் அவங்க அபியர்ந்து பாவிக்கிறது
எங்களை மாதிரி பொது நிலத்துள்ள ஆக்களுக்கு தான். அந்த நிலைமையில் இருந்தாங்க. அதே மாதிரி தான் he was famous for genealogy. அன்சாப் பரம்பரைகள் அறிந்து வைக்கிறதுல அபூபக்கர் ரலியல்லாஹு ஃபேமஸ் ஆகிருந்தாங்க. அந்த அளவுக்கு நாலேஜ். Ibn Ishaq rahimahullah சொல்றாங்க, whenever sallallahu alayhi wasallam would go for the dawah, calling people towards Allah subhanahu wa ta'ala, sallallahu alayhi wasallam would take Abu Bakr with him to know the tribes and where they are really from, what is their nasab, what is their lineage. Abu Bakr ரலியல்லாஹு கூட்டி கொண்டு போயிட்டு கேட்காம, அபு பக்கர் இந்த ட்ரைப் யாரு, இவங்களோட பரம்பரை என்ன, முழு எல்லாத்துல பரம்பரையுடைய அறிவும் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தெரிஞ்சு. அதுக்கு சொல்லுவாங்க இல்முல் அன்சாப், நஸபுடைய லினேஜுடைய ஜீனியாலஜி, இந்த முழு அறிவும் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். எக்ஸ்பர்ட் மட்டும் இல்ல, இந்த நாலேஜ் வார நேரத்துல எல்லாருமே அபூபக்கர் ரலியல்லாஹு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு யார பத்தியும் எந்த ட்ரைபை பத்தியும் தவறாக பேசினது இல்லை. தவறா பேச மாட்டாங்க, நல்ல விஷயங்கள் தான் சொல்லுவாங்க. அதனால தான் யாரு என்ன சரியோ இந்த நாலேஜை பத்தி போனாலும் அது அபூபக்கர் ரலியல்லாஹு தான் இமீடியட் போவாங்க. அப்ப எங்கட நாங்க அவரது பரம்பரை எங்களுக்கு நல்லா தெரியும், என்ன கூட்டு போட்டாங்கன்னு. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு எந்த பரம்பரையை பத்தி பேசக்கொள்ளையும் தவறான பேசினது இல்லை, அவர்கள்ட்ட குறைய சொன்னது இல்லை. அதனால தான் லினேஜ் ஜீனியாலஜி வார நேரத்துல இந்த மக்கள்ஸ் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் அவர்களுடைய அஹ்லாக், அவருடைய குணங்கள் எல்லா விதயமும் அபூபக்கர் ரலியல்லாஹு அழகாக இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில 3 விஷயங்களை ஞாபகப்படுத்துறாங்க. உலமாக்கள் எழுதுறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு பொடியன் காலத்துல இருந்து இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயும் ஒரு நாளும் சாராயம் குடிச்சதில்லை. அல்லாஹு அக்பர். அந்த டைம்ல மதுபானம் ஹலால். யார்த வீட்டுல எவ்வளவு பீப்பா பாட்டில்ஸ் இருக்குதோ, எங்கட பாஷையில சொல்றதுன்னா பாட்டில்ஸ், பெரிய பேரேஜ் இருக்கும், யார்த வீட்டுல இருக்குதோ அவர் தான் பெரிய ஊர்ல பெரியவரா மதிக்கப்படுறது. அபூபக்கர் ரலியல்லாஹு சத்தியம் செஞ்சு சொல்றாங்க, நான் இந்த யங் ஏஜ்ல கூட நான் லிக்கர வாயில வச்சதில்லை. அதே மாதிரி தான் இன்னொரு சஹாபியும் யாரு, உஸ்மான் ரலியல்லாஹு சின்னத்துல இருந்தே பக்குவம். அவர்களும் உறுதியா சொல்லுவாங்க, நான் புதிய காலத்துல கூட ஒரு நாளும் சாராயத்தை வாயில வச்சதில்லை. அதே மாதிரி தான் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஒரு நாளும் சிலைகளை வணங்கினதில்லை. ஒரு முறை இந்த வாப்பா எங்களோட மக்கள் உள்ள டெம்பிளுக்கு கொண்டு போய் உட்கார வச்சு, அபூபக்கர் இந்த பாரு, இதெல்லாம் எங்களோட தெய்வங்கள், இதெல்லாம் இந்த எல்லா ஐடல்ஸும் நாங்க கும்பிடுறது தான், நீ என்ஜாய் பண்ணி கும்பிட்டுட்டு வாழ்ந்து டெம்பிள் விட்டுட்டு போயிட்டுறாரு. இந்த காலத்துல பள்ளியில மஸ்ஜித்ல பிள்ளைய கொண்டாந்து விட்டுட்டு வாங்க வாப்பா போய்த்திருக்கீங்க, ஹஸரத்தோட இருக்கீங்கன்னு. அதே மாதிரி அவர் விட்டுட்டு போயிட்டாரு. அபூபக்கர் என்ன சொன்னாங்க, நான் இந்த சின்ன வயசுலயும் நான் ஒரு சிலைக்கிட்ட போனேன், எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு தாண்டேன், அது ஒன்றும் ரிப்ளை தரல. இன்னொரு சிலைக்கிட்ட போனேன், எனக்கு உடுப்பு வேணும், உடுப்பு தாண்டு கேட்டேன், அதுவும் ரிப்ளை பண்ணல. பக்கத்துல இந்த கல்லொன்று எடுத்து அடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். நான் அந்த டைம்ல கூட நான் ஒரு நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம்தான், நான் இந்த விடயங்கள்ல நான் ஒரு நாளும் ஈடுபட்டதில்லை. 3வது ஜினா, நான் எந்த ஒரு பெண்ணையும் தவறாக நான் கிட்ட அணுகினதும் இல்லை. இந்த 3 விஷயத்துல இருந்தும் அபூபக்கர் ரலியல்லாஹு கிளீன், எந்த ஒரு தவறும் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு செஞ்சதில்லை. சுப்ஹானல்லாஹ். அந்த அளவுக்கு ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு ஆரம்பத்திலிருந்தே பாதுகாக்கப்பட்டாங்க. அதே மாதிரி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ரசூலுல்லாஹ் when he was calling towards Allah subhanahu wa ta'ala, giving dawah to Abu Bakr radiallahu, he not even said single word to sallallahu alayhi wasallam, immediately accepted the Islam. எல்லாருமே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் யாருக்கெல்லாம் இஸ்லாம்ட மெசேஜை கொடுத்தேனோ ஒவ்வொருத்தருமே என்கிட்ட 2வது கேள்வி கேட்டாங்க. இப்படியா இப்படி என்னது கேட்கறதுல தவறு எதுவும் இல்லை. ஆனா ஒவ்வொருத்தரும் 2வது கொஸ்டின் வந்து கேட்டாங்க, அப்படி இப்படி இந்த ஒவ்வொரு விஷயங்களை கேட்டாங்க. ஆனா எனக்கிட்ட ஒரு கேள்வியும் கேட்காம இந்த மெசேஜை உடனே எக்ஸெப்ட் பண்ணவர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு. அவர் எந்த ஒரு கேள்வியும் கேட்கல, உடனே என்னுடைய மெசேஜை அவர் ஏற்றுக்கொண்டாரு, அவர் கபூல் செஞ்சு கொண்டாரு. அதே மாதிரி தான் அவர்களுடைய ஆசை ஆர்வம் இஸ்லாத்துல மிகவும் வேகமாக இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல அவர்களுக்கு எல்லா விதத்திலையுமே அபூபக்கர் ரலியல்லாஹு சப்போர்ட்டா இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த டைம்ல டிராவல் பண்ணுவாங்க பிசினஸ்க்காக. பெரிய பிசினஸ் மேன் எங்க போவாங்க, டெமஸ்கஸ்ல இருந்து கொஞ்சம் முன்னுக்கு பொஸ்ரா, சீரால இருந்தவங்களுக்கு தெரியும் அந்த சிட்டியை பத்தி, பொஸ்ராக்கு போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பிஸ்னஸ்ல பெரிய ப்ராஃபிட்டோட வருவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு நெட்வொர்த் வந்து இப்னு சாத் தபகாத்துல இப்னு சாத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறாங்க 40,000 தீனார். 40,000 தீனார் ஹசரத் அபூபக்கர் திர்ஹம் 40,000 திர்ஹம் ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அக்கௌண்ட்ல இருந்துச்சு. அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற நேரத்தில் அதுக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஒவ்வொன்றா ரசூலுல்லாஹ்க்காக வேண்டி செலவழிச்ச ஆரம்பிச்சாங்க. பெரிய டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், உடுப்பு அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வருவாங்க, மக்கால விற்பாங்க. அதுக்கு போகிற மக்கால இருந்த சாமானங்கள் டெமஸ்கஸ்க்கு சிரியாவுக்கு போகும். இப்படி பெரிய பிஸ்னஸ்ல ஈடுபட்டவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய ஒவ்வொரு பொருளையும் தியாகம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த நிக்நேம்னு வர நேரத்தில் எங்களுக்கு என்ன தெரியும்? சித்தீக். But there's two nicknames for Hazrat Abu Bakr radiallahu anhu. One called Atiq. Atiq means to free someone. To free someone. அப்போ 2 ஹதீஸ் வருது. ஒன்று முஸ்ததரக் ஹாக்கிமுடைய ரிவாயத், அது தயீஃபாக இருந்தாலும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் ஒரு முறை உட்கார்ந்திருந்தேன் ரசூலுல்லாவோட. ஹஸரத் அபூபக்கரோட வாப்பா வாராரு. ரசூலுல்லா சொன்னாங்க, அல் அத்தீக்கு மினன் நார், நரகத்திலிருந்து விடுதலையாவின் ஒருத்தரை பார்க்கணுமா ஆயிஷா, இந்த மனுஷனை பார்த்துக்கோங்க. இது ஒரு தயீஃபான ரிவாயத். இன்னொரு சஹியான ரிவாயத் வருது திர்மிதி ஷரீஃப்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கரை பார்த்து, நீங்க அல்லாவால ஃப்ரீ பண்ணப்பட்ட நரகத்திலிருந்து ஒருத்தர் தான் அபூபக்கர், அது நீங்க தாண்ட அபூபக்கர், அது நீங்க தாண்ட விஷயத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரெண்டாவது விஷயம் அவங்க ஃபேமஸ் ஆனது சித்தீக். நாங்கள் ஏன் அவங்கள சித்தீக்ன்றோம்னா, பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம், எங்களுக்கு தெரிஞ்சது, நாங்கள் ரசூலுல்லாஹ் மேராஜ் போயிட்டு வந்தாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொண்டு போறாங்க நியூஸை, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களோட ஃப்ரெண்ட் வந்திக்கிறாரு, ஒரே நாள்ல ஜெருசலம் போயிட்டு திரும்பி வந்தாரு மக்காக்கு, நீங்க நம்புறீங்களான்னு கேட்டாரு. ஏந்த நண்பரா சொன்னாரு, முஹம்மத் சத்திகோ, நான் அவரை உண்மைப்படுத்துறேன். அப்போ ஒரே ராவுல ஜெருசலம் போயிட்டு வந்ததை நீங்க நம்புறீங்களா? அது மட்டும் இல்லை, இதுக்கும் மேல என்ன சரி நடந்திருந்தாலும் அவர் சொன்னாரா, நான் நம்பத்தான் செய்வேன். ஆனா புகாரியுடைய ரிவாயத் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். ரசூலுல்லாஹ் அபூபக்கர், உமர், உஸ்மான் எல்லோருத்தோடைய மேல உஹது மலைக்கு ஏறுறாங்க. உஹது மலை ஆட ஆரம்பிக்குது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய பாதத்தை வச்சுட்டு சொல்றாங்க, உஸ்புத் உஹது, உஹதே நீ அமைதியாக இரு, உன்னோட மேல யார் இருக்கிறோம் தெரியுமா? நபி, ஒரு சித்தீக், 2 ஷஹீதைன். அப்ப இந்த வார்த்தையை வச்சுதான் நாங்க இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாயாலே சொன்ன வார்த்தை தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சித்தீக், உண்மைப்படுத்தினவர். தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலையுமே அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த வாழ்க்கை அது பிரதிபலிக்கவும் அழகானதாகவும் முன்மாதிரியாகவும் தான் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் வாழ்க்கையில நிறைய பேர் எனக்கு உபகாரம் செஞ்சுக்கிறாங்க, நான் அவங்களை எல்லாத்துக்கும் கைமாற செஞ்சுட்டேன், ஆனா அபூபக்கருக்கு மட்டும் நான் கைமாறு செய்யல, அதை என்ன செய்ய போறேன்னு தெரியாங்க. ஒருத்தர் சொல்லுறாரு, நான் இந்த வாழ்க்கையில முன்னேறினது யாரோட சப்போர்ட்டும் இல்லை, நான் இங்க வந்தேன், முன்னேறினேன், இதாக்கினேன், இல்லாட்டி வேற நாட்டுல சரி எங்கேயாவது ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல, A to Z நான் தனியே தான் செஞ்சேன், அவர் பொய்ய தான் கொண்டு போறேன். ஏண்டா உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒருத்தர் சப்போர்ட் உங்களுக்கு தேவை. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க வாலிபராக இருக்கலாம், ஸ்கூல் காலமாக இருக்கலாம், ஸ்கூல்ல இருந்து வெளியாக போற இருக்கலாம், ஜப்புடைய ஆரம்பமாக இருக்கலாம், ஒரு இடத்துக்கு மூவாவதா இருக்கலாம். ஒவ்வொரு ஜங்ஷன்லையும் உங்களுக்கு ஒருத்தர் ஹெல்ப் தேவை. அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு வாழ்க்கையில இந்த அளவுக்கு நான் வர்றதுக்கு எல்லாரும் உபகாரம் செஞ்சேன், எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, எல்லாருக்குமே நான் பிரதி உபகாரம் செஞ்சுட்டேன், நான் அவங்களுக்கு பே பேக் பண்ணிட்டேன். பிசைட் அபூபக்கரை தவிர இந்த அபூபக்கர் செஞ்ச ஹெல்ப் இருக்குது, எனக்கு அதுக்கு பே பண்ண இயலாதுன்னு தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாவுடைய முழு வாழ்க்கையையும் பாதுகாத்து ரசூலுல்லாவுக்கு ஃபுல்லா சப்போர்ட்டாக இருந்தாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அபூபக்கர் வாஸ் ரிசைட்டிங் குர்ஆன் ஓதுறாங்க. குர்ஆன் ஓதக்குள்ள கத்தி அழுவாங்க. மக்கள் சொன்னாங்க, உங்களோட அழுவ சத்தம் எங்களுக்கு கேட்கக்கூடாது, அதே மாதிரி உங்களோட குர்ஆன் சத்தமும் எங்களுக்கு வரக்கூடாது. அபூபக்கர் பார்த்தாங்க, எனக்கு சரி வராது, பேக் எல்லாம் எடுத்துக்கொண்டு போனாங்க. இந்த பருக்குல் ரிமாதுன்ற இடத்துக்கு போனாங்க. அந்த இடத்த ரீச் ஆகுற நேரத்துல இப்னு தகினா இந்த ஒருத்தர் இருக்கிறார். அவர் பாக்குறாரு, அபூபக்கர் தானே, என்ன இங்க வந்துட்டீங்க? இப்படித்தான், நான் குர்ஆன் ஓதுறேன், எனக்கு மக்கள் டிஸ்டர்ப் ஆகிக்கிறாங்க, நான் இங்க வந்து குர்ஆன் ஓத போறேன். சொன்னாங்க, உங்களை மாதிரி நல்ல ஆட்கள் இந்த ஊரை விட்டு போகக்கூடாது. யார் சொல்லுறா? ஒரு காஃபிர், இஸ்லாத்துக்கு வராத ஒருத்தர் சொல்லுறாரு,
ஒரு முஸ்லீமை பார்த்து உங்களை மாதிரி நல்ல மக்கள் இந்த ஊரை விட்டு போகக்கூடாது. என்ன சொல்றாரு, நீங்க யாரு தெரியுமா, இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்க உற்றார் உறவினரோட சேர்ந்து நடக்கிறவரு, நீங்க மக்களோட கஷ்டத்தை சுமக்குறீங்க, நீங்க ஏழாதவர்களுக்கு உதவி செய்றீங்க, அதே மாதிரி நீங்க விருந்தாளிகளை உபசரிக்கிறீங்க. இந்த வேர்ட்ஸ் நாங்க கேட்டிக்கிறோம் எங்க சீரா கிளாஸ்ல. ஹசரத் அபூபக்கர், ஹசரத் ஹதீஜா ரசூலுல்லாஹ்க்கு யூஸ் பண்ண வேர்டை, அதே வேர்டை இப்னு தகீனா அபூபக்கருக்கு யூஸ் பண்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கொண்டும் இல்லை. இப்னு தகீனாவும் ஹதீஜாவும் பேசிக்கொண்டும் இல்லை. இவங்க யூஸ் பண்ண வேர்டை தெரியாதும் தான். ஆனா அதே வார்த்தைகள் அல்லாஹ் அவர்களுடைய வார்த்தையிலிருந்து வெளியாக்கினான். சொன்னாங்க, நீ எனக்கு ப்ரொடெக்ஷன் தருவீங்களா இப்னு தகீனா? ஓ, நான் ப்ரொடெக்ஷன் தரேன். லெட்ஸ் கோ டு மக்கா. மக்காவுக்கு போய் இறங்கி மக்காவோட எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. அபூபக்கர் குர்ஆன் ஓதுவாரு, அபூபக்கர் அவரோட வேலையை பேசாம செஞ்சு கொண்டிருப்பாரு. நீங்க யாரும் அவருக்கு கை வைக்கல. நான் அபூபக்கருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன். அந்த டைம்ல யாராவது ஒருத்தருக்கு பிரச்சனை இருந்தா இன்னொருத்தர் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டுதாங்க. இவர் குர்ஆன் ஓத ஆரம்பிக்கிறாரு. அழுகுறாரு அபூபக்கர், அந்த மாதிரி அழுகுறாங்க. இப்ப மக்கள் பாக்குறாங்க, இவர் அழுகுறாரு, இவர் என்னத்தை ஓதுறாரு கேட்க ஆரம்பிச்சா குர்ஆனுடைய வார்த்தை இட்ஸ் நாட் மேன்மேட், அது அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை பார்க்கிற நேரம் அப்படியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம். இப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு இன்னும் பிரச்சனை. சொன்னாங்க, இப்னு தகீனாத்தை போயிட்டு, நீங்க யாருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தீங்களோ அவரால் எங்களுக்கு பிரச்சனை. நீங்க எல்லாருமே எங்களோட மதத்தை விட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாங்க, முஹம்மதுடைய ரப்பை ஏற்றுக்கொள்ளாங்க. we don't accept this, please take it back. அவரை எடுத்துக்கொண்டு போங்க. இப்னு தகீனா வந்தாங்க, அபூபக்கர் நீங்க அமைதியா இருங்க, இல்லாட்டி உங்களோட ப்ரொடெக்ஷனை நான் எடுத்துருவேன். சொன்னாங்க, எனக்கு அப்படி ஒரு ப்ரொடெக்ஷன் தேவையில்லை, நான் இந்த ரப்புடைய கலாமை ஓதத்தான் செய்வேன், நான் குர்ஆனை ஓதத்தான் செய்வேன், எனக்கு நீங்க நிப்பாட்ட இல்லாதுன்னு அவங்க ப்ரொடெக்ஷன் எடுத்தாங்க. அதுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களோட வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய முழு வாழ்க்கையிலையுமே அபூபக்கர் செஞ்ச ஆகப்பெரிய சாக்ரிஃபைஸ் தான் மைக்ரேஷன். எப்ப ரசூலுல்லா மைக்ரேட் ஆகிறாங்களோ மதீனாக்கு, ரசூலுல்லாவுடைய 2வது ஆளா இருந்தாங்க. நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. தானிய இத்னைன், when sallallahu alaihi wasallam was migrating to Medina Munawwara, Abu Bakr was second with him. தானிய இத்னைன், 2வது ஆளா அபூபக்கர் இருந்தாரு. மதீனாக்கு என்டர் ஆகக்குள்ளேயும் 2வது ஆளா அபூபக்கரா இருந்தாரு. ரசூலுல்லாஹ்க்கு எல்லா விஷயத்திலையும் 2வது ஆளாக இருந்தாரு. ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்திலையும் இன்றைக்கு கபர்லையும் 2வது ஆளாக அபூபக்கர் தான் இருக்கிறது. அபூபக்கர் தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து கபர். அவங்க தான் இன்றைக்கு 2வது ஆளா கடைசி வரைக்கும் இருக்கிறாங்க. கியாமத்துடைய நாளையில ரசூலுல்லாஹ் எழுப்பாட்டப்படும் பொழுது 2வது எழும்புறதும் அபூபக்கர் தான். 2வது எழும்புறதும் அபூபக்கர் தான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகலுடைய நேரம் மிச்சம் ஹீட். ரசூலுல்லாஹ் ஒரு போர்வையை பூத்தி கொண்டு அபூபக்கர் வீட்டுக்கு வராங்க. சொன்னாங்க, அபூபக்கர் எங்களோட ஜேர்னிக்கு உண்டான பெர்மிஷன் வந்துருச்சு, கிராண்டட், நாங்கள் 2 பேரும் ஹிஜ்ரத் செய்யணும், எல்லா ப்ரிப்பரேஷன் எல்லாம் ரெடியா? சொன்னாங்க, அபூபக்கர் யார சொல்ல, நீங்க எப்ப சொன்னீங்களோ ப்ரிப்பரேஷன் எங்களுக்கு பெர்மிஷன் வரும்னு அப்பே நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். வாகனம், சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெசேஜை கொடுத்துட்டு போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஆனந்த கண்ணீர்ல அழுவோம் இருக்கிறேன், சந்தோஷத்துல அழுவோம், எவ்வளவு அழுவோம், ஒரு 2 ட்ராப் வரும், கவலையில தான் கத்தி அழுகுறது. ஆனா இந்த வாப்பா ஆனந்த கவலையில ஆனந்தத்துல அழுதது நான் இப்படித்தான் பார்த்தேன். ஏங்கி அழுதாங்க இந்த வாப்பா. நான் அப்படி ஒரு அழுததை பார்த்தது இல்லை. எனக்கு அவ்வளவு சந்தோஷம். நான் ரசூல்லாக்கு சப்போர்ட் பண்ண போறேன். ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரம் ரசூல்லாக்கு முன்னால போறாங்க, கொஞ்ச நேரம் லெஃப்ட்டுக்கு வராங்க, ரைட்டுக்கு வராங்க, பின்னால வராங்க. அபூபக்கர், வாட்ஸ் ராங், என்ன நடந்துச்சு? இல்லை யார சொல்ல, எனக்கு பயம், யாராவது எந்த சரி ஒரு சைட்ல வந்து உங்களை தாக்கிடுவாரோ தெரியாங்க. ஹிரா குகையில போயிட்டு அப்படியே இறங்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த இறங்கி அங்கேயும் தங்கி சவுர்ல இருந்து குகை உள்ளுக்கு போறதுக்கு முன்னால சொன்னாங்க, யார சொல்ல கொஞ்சம் நீங்க நான் செக் பண்ணிட்டு வரேன் எப்படி சிச்சுவேஷன் இருக்குது. பார்த்தா பாம்பு பொண்டு வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு தனக்கிட்ட இருந்த எல்லா பறவைகளாலையும் ஒவ்வொரு ஓட்டைகளையும் மறைச்சாங்க. ஆனா ஒரே ஒரு ஓட்டு அப்படியே இருந்துச்சு, அதை மறைக்க எல்லாம் போச்சு. ஆனா உள்ளுக்கு வரணும், ரெஸ்ட் எடுக்கணும். 14 days ஜேர்னி, 3 days in cave. 14 days ஜேர்னி, முழு மைக்ரேஷனுடைய தங்குனாங்க. காலை அந்த ஓட்டைகளுக்கு வச்சுக்கொண்டு சொன்னாங்க, யார சொல்லலாம், எல்லாம் சேஃப், யூ கேன் கம் இன். உலகத்துல எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கிறது, பொக்க மச்சான் அப்படி இப்படி இருந்தது. ஆனா அவசர நேரத்துக்கு பொக்கையை காணும். ஒரு உண்மையான பார்ட்னரை, உண்மையான ஃப்ரெண்டை பார்க்கணும்னா தனக்கு ஒரு பிரச்சனை வர்ற நேரம் பார்க்கணும். உண்மையான ஃப்ரெண்டை பார்க்கலாம். இதா பிரச்சனை, எந்த தேவை எனக்கு பிரச்சனை இல்லை, நான் உனக்கு முன்னெடுத்து செய்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரியல் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஃப்ரெண்டை உண்மையாக பார்க்கணும் தான் இதுதான் ஃப்ரெண்ட். யார சொல்லா கம் இன். ரசூல்லா வந்தாங்க.
வந்து 3 நாள் இவர் அவரது முகத்தை பார்க்கிறது, அவர் இவரது முகத்தை பார்க்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை கண்டினியூவா 3 நாள் பார்த்தது என்று அது அபூபக்கர் தான். அதுவும் எங்க 2வது பாக்கியம், ரசூலுல்லாஹ்வுடைய தலை யார்கிட்ட மடியில படுக்குது, ஹஸரத் அபூபக்கர். அதை விட பெரிய பாக்கியம் ஹஸரத் அபூபக்கர். எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படியே தூங்கி கொண்டிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ரசூலுல்லாஹ் முடிக்கிறாங்க. தண்ணீர் ட்ராப் பண்ணு ரசூலுல்லாஹ் முகத்துல விழுது. ஏன்னா அபூபக்கர் என்ன நடக்குது? இல்ல யார சொல்லலாம், நான் காலை வச்சு மூடி இருக்கிறேனே, நான் நினைக்கிறேன் ஏதாவது ஒரு பாம்பு இந்த காலை கடிக்கிறாய்க்கும். அதனுடைய விஷம் ஏறி ரசூலுல்லாஹ் தூக்கத்துக்கு டிஸ்டர்ப் ஆகிருமோன்னு பல்ல கடிக்கிறாங்க. அந்த அந்த வருத்தம் தாங்கிடாம வெளியாகிற கண்ணீர் ஒரு ட்ராப் தான் ரசூலுல்லாஹ் மூஞ்சில விழுது. வா, சல்யூட் டு அபூபக்கர். அதுக்கு பின்னா அதனால தான் எனக்கு அதை சொல்லல. அபூபக்கர் டக்குன்னு தன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உமிழ்நீர் எச்சில தொட்டு அந்த இடத்துல வைக்கிறாங்க. அப்படியே வருத்தம் இல்லாம போகுது. அவங்களோட ஜேர்னி அங்க போயிட்டு ரீச் ஆகுறாங்க. மதீனா செழிப்பாகுது. ஈவன் மஸ்ஜித் நபவியை கட்டுறதுக்கும் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு ஃபர்ஸ்ட் ஸ்பான்சர். ஏந்த பங்கு எடுத்துக்கோங்க யார சொல்லலாம். மஸ்ஜித் நபவிக்கு முன்வைக்கிறாங்க. தன்னுடைய முழு வாழ்க்கையிலும் ஹிலாஃபா கிடைக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானதுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அடிக்கடி சொல்லுவாங்க, அபூபக்கர் ஒரு நைட்டுக்கும் அபூபக்கர் ஒரு பகலைக்கும் உமர்த முழு வாழ்க்கையும் எடுத்தாலும் கம்பேர் பண்ண இடாங்குவான். ஒரு நைட் என்னது? இந்த குகை உள்ளுக்கு படுத்த நைட். இந்த ஒரு நைட்டும் அபூபக்கர் ஒரு நைட்டும் அபூபக்கர் ஒரு டேயும். டே என்னது? எப்ப ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகினாங்களோ அபூபக்கர் ரலியல்லாஹு தனியா நின்று அங்கால உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் வஃபாத்னாங்களோ நான் அந்த கருத்தை வெட்டு வேண்டாம். போய் நபியோன்னு உருவாகிட்டான். முசைலத்துல் கஸ்ஸாப் ஒரு கூட்டம் உருவாகிட்டாங்க, நாங்க ஜக்காத் தரமாட்டோம். தனியா நின்று ஒன் மேன் ஷோ ஃபைட் பண்ணாங்க. யாரு ரசூலுல்லாஹ் வந்தாங்க, ஜேர்னியை எடுத்துக்கொண்டு பேத்துட்டாங்க, முடிஞ்சு. ஆனால் அல்லாஹ் இருக்கிறான், கட்டளைகள் நிறைவேறணும், இல்லாட்டி அபூபக்கர் யுத்தம் செய்ய வேண்டாம். அபூபக்கர் யுத்தம் செய்ய வேண்டாம். அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த அபூபக்கர் ஒரு நைட்டும் ஒரு டேயும் எனக்கு தந்தா போதும். அதுக்கு அது இந்த முழு வாழ்க்கைக்கும் அந்த ரெண்டு நாட்களை கம்பேர் பண்ண ஏழான்ற விஷயத்த உமர் ரலியல்லாஹு அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு நாள் நான் ஃபஜ்ர் தொழுட்டு பார்க்கிறேன், அபூபக்கர் ரலியல்லாஹு வெளியில போறதை கண்டேன். நான் இன்னைக்கு ஃபாலோ பண்ணுவேன். அபூபக்கர் எங்க போறாரு? நடந்து கொண்டே போறாங்க. அபூபக்கரோட பாதை வனத்துல நடுவுல ஒரு டென்ட், ஒரு சின்ன ஒரு டென்ட் இருக்குது. டென்ட் ஒரு சின்ன கூடாரம். ரசூலுல்லாஹ் ஹஸரத் அபூபக்கர் என்டர் ஆகுறாங்க. உமர் ரலியல்லாஹு பின்னுக்கு போய் ஒளிச்சு கொண்டாங்க. இவர் இந்த வீட்டுக்கு வச்சு என்ன செய்யறாரு பார்க்கணும். உள்ளுக்கு என்டர் ஆகினா உள்ளுக்கு போய்த்து கொஞ்ச நேரம் போகுது. மிச்ச நேரம் சூரியனும் உதயமாகிருச்சு, வெயிலாக இருக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு வெளியே வந்தோடனே உமர் ரலியல்லாஹு போனாங்க, கதவை தட்டினாங்க. ஒரு வயோதிப பெண்மணி, 2 கண்ணும் விளங்குது இல்லை, வெளியே வந்தாங்க. யா அமத்தல்லாஹ், ஓ பெண்ணே நீ யாரு? சொன்னா, நான் வயோதிப பெண்மணி, எனக்கிட்ட 4 அநாத குழந்தைகள் இருக்குது. அப்படியா? உன வீட்டுக்கு இப்ப வந்தாரே வெள்ளனையோட, யாரு மனுஷன்? வல்லாஹி லா அத்ரி, எனக்கு தெரியா. அப்படியா? அவர் என்ன செய்வாரு? அவர் எந்த நாளும் வருவாரு. என்ன செய்வாரு? எங்க ஊடெல்லாம் கிளீன் பண்ணுவாரு, எங்களோட உடுப்பெல்லாம் கழுவி தருவாரு, எங்களுக்கு சாப்பாடு சமைச்சு வச்சுட்டு போவாரு. லீடர் கேட்டாங்க, இது எவ்வளவு நாள் நடக்குது? எவ்ரி சிங்கிள் டே, நிக்குல்லியும், ஒவ்வொரு நாளும் வருவாரு. நீ கேட்கலையா அவர்கிட்ட நீ யாருன்னு? நான் எத்தனையோ முறை ட்ரை பண்ணேன், சொல்லவே இல்லை. உமர் ரலியல்லாஹு அழுதுட்டாங்க. சொன்னாங்க, பெண்ணே உன் வீட்டுக்கு வாரவர் யாரு தெரியுமா? இந்த நாட்டுடைய பிரசிடென்ட், இந்த நாட்டுடைய ஹலீஃபா. இந்த ஹலீஃபா தான் உன் வீட்டுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து உன் பிள்ளைகள் உடுப்பையும் கழுவி தந்து உனக்கும் சாப்பாடு சமைச்சு ஊடையும் கிளீன் பண்ணிட்டு போறாரு. அது இந்த நாட்டுடைய ஹலீஃபா தான். சல்யூட் டு அபூபக்கர். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு தலைவர் என்ற பேர்ல, ஆட்சியாளர் என்ற பேர்ல, லீடர்ஸ் என்ற பேர்ல என்ன அநியாயம் செய்ததை நாங்க இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு இவர்கள் வாழ்ந்து காட்டிட்டு போன வாழ்க்கைக்கு தானே சுப்ஹானல்லாஹ் சஹாபாக்களை யாருக்கும் கம்பேர் பண்ணல. ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தை, அஸ்ஹாபிக நுஜூம், என்ற சஹாபாக்கள் நட்சத்திரத்தை போல. அபூபக்கர், உமர் சொல்லுறாங்க, நான் ஒவ்வொரு டைமும் ஐ ட்ரை டு பீட் அபூபக்கர். நோ, ஐ கேனாட். நான் எவ்வளவு ட்ரை பண்ணிக்கிறேன். நான் பார்த்தேன் தபூக்ல, ஏன்னா நான் அபூபக்கரை விட கொஞ்சம் ரிச்சாக இருந்தேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்கள்ட்ட என்ன எண்ணிக்கை கொண்டு வாங்க. அபூபக்கர், உமர் சொன்னாங்க, நான் 50% கொண்டாந்து வச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கிட்ட 50,000 100,000 இருந்துச்சு, நான் 50,000 கொண்டாந்து வச்சேன். எனக்கு தெரியும் அபூபக்கர் இஸ் புவர் தட் டைம். அபூபக்கர் ஒரு 10,000 இருக்குமோன்றது தெரியாது. ஆனா அபூபக்கர் கொண்டாந்து வச்ச பேகும் சின்னதா இருந்துச்சு, உமர்த பேக் பெருசா இருந்துச்சு. புகாரில ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, கேட்கணும் என்னது, நீங்க எவ்வளவு கொண்டாந்தீங்கன்னு தானே. இப்ப எவ்வளவு கொண்டாந்தீங்கன்னு கேட்டா, இங்க வெத்துற யாரு?
உமர் தான். ஏன்னா உமர் கூட இருக்குது, அபூபக்கர் கொஞ்சம் இருக்குது. ஆனா ரசூல்லா கேள்வியை மாத்தினாங்க. என்னத்தை விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. மா ஹல்லஃப்த மா தரக்த லி அஹ்லிக், உங்களோட குடும்பத்துக்கு என்னத்தை விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. அதோடய உமர் உடைச்சிட்டாங்க. உமர் இருந்தது இப்படி, இன்னைக்கு நான் தான் பாஸ், நான் தான் வித்துறது சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு 50,000 ஹாஃபை வச்சுட்டு வந்தேன் யா ரசூலல்லாஹ். 50,000 நான் உதாரணத்துக்கு சொல்லுவேன், ஹாஃபை நான் வச்சுட்டு வந்தேன் யா ரசூலல்லாஹ். கேட்டாங்க அபூபக்கர் மா தரக்த லி அஹ்லிக், அபூபக்கர் உங்களோட வீட்டில் என்னத்தை வச்சுட்டு வந்தீங்க? தரக்துல்லாஹ வ ரசூலஹ், நான் அல்லாவையும் அல்லாத ரசூலையும் வச்சுட்டு வந்தேன் யா ரசூலல்லாஹ். வீட்டில் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் வலிச்சு இந்த பேக்ல கொண்டாந்திக்கிறேன், எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு என்னென்ன கொண்டாடுமோ அதெல்லாம் நான் கொண்டாந்திக்கிறேன் யா ரசூலல்லாஹ். வீட்டில் என்ன வச்சுட்டு வந்தீங்க? வீட்டில் அல்லாவையும் அல்லாத ரசூலையும் வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு அவங்கள்ட்ட நான் சொன்னேன். என்னமாவது தேவைன்னா நீ அல்லா கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுவேன். அப்புறம் தான் உமர் சொல்லுறாங்க, அபூபக்கர் இன்றைக்கு இல்லை, என்றைக்குமே உங்களை பீட் பண்ணிடாது, என்றைக்குமே உங்களை முந்தைய இடாது. அபூபக்கர் இஸ் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை மூலமாக நாங்கள் படிக்கிறது என்னன்னா, எப்படி வாழ்ந்து காத்துட்டு போனாங்க, அவர்களுடைய அஹ்லாக், அவர்களுடைய கொடைத்தன்மை, சதக்கா, அவர்களுடைய லீடர்ஷிப் ஒவ்வொன்றும் எங்களுக்கு முன்மாதிரி. இதுதான் நாங்கள் சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிக்கிறதுக்கு காரணம். அதனால இந்த பேசின விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில் அமல் நடத்தணும். சஹாபாக்களை நாங்கள் படிக்கணும், சஹாபாக்களை எங்களோட பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும். சஹாபாக்கள் யாரு, எல்லா ஹிஸ்டரி அது இது எல்லா பிலோசபர்ஸையும் தெரியும், ஆனா எங்களுக்கு சஹாபாக்களை தெரியாது, எங்களோட பிள்ளைகளுக்கும் சஹாபாக்கள் தெரியாது. இதை நாங்கள் படிச்சு கொடுக்கணும். த ஸ்டோரிஸ் ஆஃப் சஹாபா, ஹிஸ்டரி ஆஃப் சஹாபா, நிறைய புக்ஸ் இருக்குது, அதை நாங்கள் வாங்கி கொடுக்கறது. இதுதான் எங்களோட லீடர்ஸ் உலகத்தில் சாதிச்சு வச்சுட்டு போனாங்க, நாங்களும் சாதிப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதை எங்களோட வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. ஒவ்வொரு நாளும் இன்ஷா அல்லாஹ் இந்த சீரீஸ் கண்டினியூ ஆகும். நாளைக்கு உமர், அப்புறம் உஸ்மான், எங்களுக்கு ஏதுமான மாதிரி நாங்கள் கவர் பண்ணுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த செயலை கபூல் செய்வாங்க. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.